ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காங்கிரீட்டில் எப்படி பைப் பதிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து போத்திக்காலுக்கு வந்து நம்ம ஸ்லாப் எதுவுமே வராது. அதனால் சென்ட்ரு கனெக்ட் பண்ணி ஃபேன் போட்டுட்டு, அதாவது முக்கிலேருந்து 2 அடி தள்ளி ஸ்பாட் பாக்ஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், போத்திக்கால். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டைனிங் ஹாலுமே ஸ்லாப் எதுவுமே இல்லை. நமக்கு வேறு லைட் எதுவும் தேவையில்லை. ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். டைனிங் ஹால் வந்து ஹாலோட அட்டாச்சில் இருக்குது. அதனால் இந்த பைப் வந்து ஹாலில் வந்து லிங்க் ஆகுது. இது ஹாலில் கொஞ்சம் நீளமாக இருக்கனால ஆஃப் மட்டும் எடுத்திருக்கேன். 2 ஃபேன் போட்டிருக்கோம். 2 ஃபேன் பாக்ஸு, 4 ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கோம். ஒரு ஆஃபில் 2 ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு லைட் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஊக்கு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபேன் எதுவும் கேட்டாங்கன்னா அதையும் போட்டு கொடுத்துடலாம் நம்ம, அதை மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஆஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனு, 2 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லா பக்கமுமே ஒரு ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பக்கம் இறக்கி விட்ருங்க. சுவிட்ச் போர்டுக்கு, பெட்ரூம் இந்த மாதிரிலாம் 4 பக்கம் இறக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கிச்சனில் வந்து ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப் இல்லைன்னா செல்ஃபுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால நம்ம ஸ்லாப்புக்கு வந்து நம்ம 1.5 அடி இல்லைன்னா ஒரு 2 அடியாவது கழித்து தான் நம்ம சென்டர் எடுக்க முடியும். அதில் டானா மாதிரி ஸ்லாப் இருக்குது. அதனால் சென்டர் எடுத்து அதுலேயும் ஒரு ஊக்கு வச்சுட்ருக்கோம், ஃபேன் பாக்ஸ் வச்சுட்ருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம ஃபேன் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்க்குறோம். பெட்ரூமில் இது வந்து நமக்கு ஸ்டோர் ரூமுக்காண்டி ஒரு லைட் வச்சுருக்கோம். இது கீழே வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கீழே போய் பார்த்துட்டு வந்து தான் மேலே பைப் போடணும். ஸ்லாப் எங்கே இருக்குது, ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது, அதை மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம பைப் போடணும். பெட்ரூமில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸ்பாட் லைட் வந்து 2 லைட் வச்சுருக்கோம். ஸ்லாப் இருக்கனால பெட்ரூமில் 4 லைட் வச்சா அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பாட் லைட் மட்டும் வச்சுருக்கோம். இது ஒரு பெட்ரூமு. இன்னொரு பெட்ரூம் காமிக்கேன். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இதுலேயும் நம்ம ஒரு 2 ஸ்பாட் லைட்டு, ஒரு ஃபேன் பாக்ஸு. மற்றபடி ஏசி லைனை கொண்டு போய் நம்ம தனியாக கொடுத்துடணும், அதுதான் நல்லது. ஏசி லைனை தனியாக போட்டுடணும். அந்த கடைசியில் வந்து அங்கேயும் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அதனால் அங்கே ஒரு லைட் வச்சு விட்ருக்கோம். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சர்க்யூட் லைன் கொண்டு போகணும். சர்க்யூட் லைன் பாருங்கள், மொதல் ரூமுக்கு போட்டுருக்கு ஏசி லைனு. அதோட ரூமோட சர்க்யூட் தனித்தனியாக கொண்டு வந்திருக்கோம். சர்க்யூட் லைனுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நேராக அங்கே கொண்டு போய் ஹாலுக்கிட்ட கொண்டு போய் அந்த பைப் முடியும். இப்போ 2வது சர்க்யூட் லைனையும் காமிச்சு உங்களுக்கு அது எங்கே போய் போட்டிருக்கோன்னு பார்ப்போம். இது வந்து 2வது ரூமோட ஏசி, பெட்ரூமோட ஏசி லைனு, சர்க்யூட் லைனு எல்லாம் இது பாருங்கள். இந்த 3/4 இன்ச்சு பைப்பை வந்து நம்ம எப்படினாலும் வளைச்சிக்கலாம். ஆனால் ஒரு பைப்புக்கு மேலே ஒரு பைப்பை போடாதீங்க. இந்த மாதிரி அடியில் போட்டிங்கன்னா லோட் ஆகாது. அதனால் நான் இந்த ஃபேன் பாக்ஸுக்கு அடியில் போட்டிருக்கேன். சர்க்யூட் லைன் எல்லாம் இதில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கோம். இதுதான் சர்க்யூட் லைனு. இது வந்து இன்னொரு லைன் வந்து கிச்சனுக்கு போகுது. ஃபேன் பாக்ஸுக்கு அடியில் கூடி அந்த கிச்சனுக்கு லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? இன்னொரு இதிலே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். ஸ்பாட் லைட்டில் வந்து பாருங்கள், ஸ்பாட் லைட்டில் வந்து நம்ம 3/4 இன்ச்சு பைப்பு ஒரு பக்கம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 3 பக்கம் டம்மியாக தான் இருக்கும். அந்த டம்மி வந்து
நானே ரெடி பண்ணி போட்டிருக்கேன். 1 இன்ச்சு பைப்பு 3/4 இன்ச்சு பைப்பை கொஞ்சம் ஹீட் பண்ணி எண்டில் நசுக்கி விட்டு 4 பக்கமும் அடைச்சிருக்கேன். அதனால் நமக்கு டேப்புனா உறிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இது வந்து நமக்கு உரியாது, அப்படியே பைப்பு அடைச்ச மாதிரி சிக்குன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் டம்மி வந்து லென்த்து பண்ணோம்னா நம்ம கெட்டி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் வந்து கம்மியாகவே டம்மி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே எல்லா பாக்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். பாருங்க, 4 பக்கம் டம்மி, அதுலேயும் 4 பக்கம் டம்மி, இந்த பக்கமும் 4 பக்கம் டம்மி போட்டிருக்கோம். ஹாலில் யூஸ் பண்ணுறதுமே அப்படி தான், ஹால்லேயுமே இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 பக்கம் டம்மி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சாந்து எதுவுமே உள்ளே போகாது, அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே மாடிக்கு ஒரு லைன் எடுத்து விட்ருங்க. சும்மா மாடிக்கு 1 லைனோ 2 லைனோ 3 லைனோ எங்கேயாவது ஒரு பக்கம் எடுத்து விட்டுடலாம். அதான் நமக்கு நல்லது, சேஃப்டியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இன்னுமே இந்த வீடை வந்து கீழே உடைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம வீடியோ வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பற்றின வீடியோவாக தான் இருக்கும். சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.